ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயுஐ பண்ணதுக்கப்புறமா எத்தனை நாட்கள் கழித்து வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்மளோட ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ரேட்டை வந்து எப்போ வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறமா வந்து என்னென்ன ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும், எத்தனாவது நாளையிலேருந்து தெரியும். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸ் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஐயுஐ ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து இப்போ ஐயுஐனா நம்மளோட ஓவலேஷன் டைமில் பண்ணுறது. அந்த ஓவலேஷன் டைமில் நம்மளோட அந்த கருமுட்டை வந்து வெடிக்கக்கூடிய அந்த முதல் நாளோ இல்லை 2வது நாளோ இல்லை 3வது நாள், வெடிக்கிறதுக்கு முந்தின நாள் இல்லை வெடிக்கிற அன்னைக்கு இல்லை வெடிக்கிறதுக்கு அடுத்த நாள், இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் தான் உங்களுக்கு வந்து ஐயுஐ வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐயுஐயோட சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30%, 100% நம்ம வந்து சொல்ல முடியாது, ஒரு 30% வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மற்ற மாதிரி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ வந்து இந்த ஐயுஐ நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எத்தனாவது நாளில் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயுஐ பண்ணி குறைந்தது ஒரு 14 நாளில் இருந்து 16வது நாள் அழித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து எடுத்து செக் பண்ணணும். ஸோ வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி தான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஐயுஐ பண்ணி உங்களோட பீரியட்ஸ் மிஸ் ஆகி 14வது நாள் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருந்தால் டபுள் லைன் வரும், இல்லை நெகட்டிவ் அப்படின்னா சிங்கிள் லைன் தான் வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ 14லேருந்து 16வது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் தான் இந்த ஐயுஐ சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 16 இல்லைனா 18 நாட்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியும் தெரியலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணி ஹாஸ்பிட்டல், இல்லை எக்ஸ்ட்ரா 3 டேஸ் கூட வெயிட் பண்ண வேண்டாம், நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுத்து பாருங்கள், பிளட் டெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து ரிசல்ட் வந்து உடனே வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நெக்ஸ்ட்டு ஐயுஐ ட்ரை பண்ணணுமா இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ ஐயுஐயில் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளுக்கு ப்ரெக்னென்சியில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அது எல்லாமே தெரியும். வாமிட்டிங், அப்புறம் வந்து நாசியா, அப்புறம் வந்து பசி எடுக்காமல் இருக்கிறது, அதிகமாக பசி எடுக்கிறது, அப்புறம் வந்து இந்த ஸ்மெல் சென்சேஷன் பிடிக்காமல் இருக்கிறது, அப்புறம் நிறைய விதமான சிம்டம்ஸ் இருக்குது. ஹெட்டேக் வரலாம், தலை சுற்றலாம், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மெயினான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். முக்கியமாக உங்களோட பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகியிருக்கணும். ஸோ வந்து இது எப்போதுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகி வித்தின் ஒரு 2 or 3 டேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நார்மல் நம்மளோட ப்ரெக்னென்சி மாதிரி தான். உங்களுக்கு வந்து அந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் வித்தியாசமே தவிர, மற்ற மாதிரி சிம்டம்ஸ் தெரிகிறது, என்னென்ன சிம்டம்ஸு அதெல்லாமே சேம் உங்களுக்கு வந்து நார்மல் ப்ரெக்னென்சி மாதிரி தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகிறது தான் இதில் வந்து மஸ்ட்டு. ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க, கண்டிப்பாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, உங்களோட ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எம்கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.